அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத். அல்லாஹோட மாபெரும் கிருபையால் இன்றைக்கி ரமலானோட முதல் தெராவியை நம்ம அடைஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஷஹருடன் நேரத்தை நம்ம அடையக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கோம். இந்த ஷஹருடன் நேரத்தில் நம்ம என்னென்ன அமுல்களை செய்யணும், அதாவது இந்த இஃப்தாருக்கு நைட்டு வந்து இரவில் நம்ம என்னென்ன அமுல்களை செய்யலாங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ரமலான் மாதம் பிறந்துட்டாலே அது ஒரு புனிதமிக்க ரமலான் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புனிதமிகு மாதம் உங்கள்கிட்ட வர இருக்குது, 1000 மாதங்களோட சிறந்த ஒரு இதவை கொண்ட மாதம், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நன்மைகளை வந்து என்ன செய்கிறான், வழங்கக்கூடியவனாக இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமாக அதாவது சாப்பாட்டுலேயும் உணவுலேயும் கவனம் செலுத்தாமல், இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னா ரமலான் ப்ரிப்ரேஷன் சொல்லி ரமலான் 1க்கு என்ன செய்யலாம், இஃப்தாருக்கு என்ன செய்யலாம், என்னென்ன செஞ்சு வைக்கலாம், இப்படி வீடியோ தான் நிறையா போய்கிட்டுருக்கு. நம்ம என்னென்ன அமல்களை டெய்லி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம குறைந்த நேரத்தில் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நிறைய திக்ருகளை அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யலாம், நைட்டில் இரவில் படுக்க போகிறப்ப இஷா தொழுது முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நிய்யத்து வச்சு, அதாவது தஹஜத்து நேரத்தில் இருந்து சாப்பாட்டை நம்ம ரொம்ப கவனம் செலுத்தாமல் அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானத்திலிருந்து இறங்கி வர அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னோட அடியான் என்கிட்ட என்ன கேட்குறாங்க நான் தர்றேன்னு சொல்லி சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ் வானத்துக்கு வந்து என்கிட்ட எதை பற்றி கேட்குறாங்க, நோய் நிவாரணம் கேட்குறாங்களா நான் தர்றேன், கடன் அடைக்கணும்னு கேட்குறாங்களா நான் தர்றேன், கஷ்டத்தை போக்கணுங்கிறாங்களா நான் தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் நம்ம 11 மாதமும் நம்ம அறியாமல் கெட்ட ஷைத்தானோட தீங்குனால நம்ம தூங்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அமல்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, தஹஜ்ஜத் தொழுதுகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு மாதத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த தஹஜத் நேரத்தில் பெண்கள் எந்திரிச்சு நம்மளோட பிள்ளைகளை எழுப்பி கணவரை எழுப்பி நம்ம குடும்பத்தோட தொழுது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம தொழுது நம்ம இம்மை மறுமை தேவைகளை முதல்ல கேட்டு பெறக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இப்போ நம்ம ரமலான் முதல் நோம்பில் ஓதக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர் குலத்தை படைக்கிறதுக்கு முன்னுக்கு படைத்த ஒரு சிறந்த திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு சிறந்த திக்ரா இருக்குது இந்த திக்ரு. இந்த திக்ரை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நன்மைகள் அதிகம். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னை நான் வந்து அதாவது தனிப்பட்ட முறையில் புகழ்கிறதுக்கு எனக்கு ஒரு சிறந்த ஒரு வாக்கியத்தை நீ கற்றுக்கொடு அப்படின்னு சொன்னப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ். உடனே மூசா நபி மீண்டும் கேட்டார்கள், அல்லாஹ் அதவே சொன்னான். மீண்டும் கேட்டார்கள், அதவே சொன்னான். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், யா மூசாவே, 7 வானம் 7 பூமியை ஒரு தெராசிலும் இந்த லா இலாஹ இல்லா எழுதுகிற ஒரு கடிதத்தை வந்து தாளை ஒரு தெராசில் வச்சா இந்த தாள் தான் கணத்தால் என்ன செய்யும், மேலே வந்து விடுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு திக்ரா இருக்குது. இந்த லா இலாஹ இல்லல்லாவை யார் மன உறுதியுடன், அதாவது உதட்டளவில் சொல்லாமல் உள்ளத்தில் கொண்டு போய் என்னை படைத்த ரப்பு ஒருவன் தான், என் இறைவன் தான் சொல்கிறாங்களோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யுமா, ஒரு அதாவது ஓசையோட அல்லாவோட அரசை சுற்றி சுற்றி வருமா. அப்போ அல்லாஹ் கேட்பானா, என்ன நீ இப்படி சுற்றி வருங்கிறதுக்கு, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவரோட நன்மை என்ன செய்யப்படவில்லை, மன்னிக்கப்படவில்லை, அதனால நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த கலிமா சொல்லுமா. சுப்ஹானல்லாஹ். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாவை அதாவது தன்னோட பேசுகிற முதல் வார்த்தையும் மரணிக்கும் போதும் சொல்கிறானோ அவன் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை சஹாபாக்களுடன் அமர்ந்திருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது உங்கள் மனதில் உள்ள
துருவ நீங்க நீக்கிருங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்க மனதில் உள்ள அழுக்க வந்து நீங்க சுத்தம் செய்யுங்கன்னு சொன்னப்ப, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி எங்கள் மனதில் உள்ள துருவை நாங்கள் நீக்குவது? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் மனதில் உள்ள துருவை நீக்குங்கள். இந்த கலிமா ஒரு சிறந்த கலிமா. இந்த கலிமாவை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனது தூய்மடையுது, நம்ம உள்ளம் தூய்மடையுது. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நன்மைகளை தர்றான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வ வந்து நன்மை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வானத்திற்கும் பூமிக்கும் இடையில உள்ள நன்மை அவ்வளோ இருக்கும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவா சொல்லுவாங்க, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வ நம்ம 70,000 முறை ஓதுனோம்னா, ஒரு குரான முடித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நான் கேள்விப்பட்டது பயான்ல. ஹதீஸ்ல வந்து வந்து சொல்லியிருக்கான்னு கேட்டா, இல்ல. ஆனா 70,000 முறை நம்ம ஓதுறனால, நமக்கு எவ்வளோ ஒரு நன்மை கிடைக்குது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வ நம்ம முதல் நோன்புல அதிகமா ஓதலாமா? அந்த ரமலான் மாதத்துல நம்ம உட்கார்றப்ப, எந்திரிக்கிறப்ப, நமக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ இந்த கலிமாவ அதிகமா ஓதி, நம்ம மனதுல உள்ள துருவ என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு நம்ம முதல் நாள் நோன்புல சரி செஞ்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற ஒரு சிறந்த இந்த கலிமாவ நம்ம ஓதலாம். சஹாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இஸ்லாம் ஆனதற்கு அந்த நாட்டு அரபர்கள் என்ன செஞ்சாங்க, "நீங்க என்ன செய்யுங்க, எங்களோட சிலையும் வணங்குங்கள், உங்கள் அல்லாவையும் வணங்குங்கன்னு" சொன்னப்ப, "இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஹது அஹது அல்லாஹ் ஒருவனேன்னு" சொல்லி சொன்னாங்க. நிறைய சஹாபாக்கள் நம்ம உதாரணம் சொல்லலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போலாம். அவ்வளோ ஒரு இந்த கலிமாவுக்காக என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கலிமாவ வெளிப்படையா ஓதுனாலும் நம்மள யாரும் என்ன செய்ய போறதில்ல, ஒண்ணும் கேட்க போறதில்ல. நம்மள அடிக்க போறதில்ல, துன்புறுத்த போறதில்ல. ஆனா நம்ம என்ன செய்றோம், நம்ம சோம்பேறித்தனத்தினால இந்த இத விட்டுறோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இந்த கலிமா ஒரு 100 முறையாச்சும் இன்ஷா அல்லாஹ் நோன்புல ஓதுவோம். அதிகமாக நன்மை தரக்கூடிய இந்த கலிமாவ நோன்பு பிறை 1ல நம்ம அதிகமா ஓதி நிறைய நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம சம்பாரிக்கலாமா? இந்த அர்த்தத்தோட விளங்கி ஓதணும் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? வணக்கத்துக்குரியவன் இறைவனைத் தவிர வேற யாரும் இல்லை. அது மட்டும் இல்ல, நன்மையும் தீமையும் என்னுடைய இறைவன் புறத்திலிருந்து மட்டும் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நிய்யத் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நிய்யத் வச்சு ஓதலாமா இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் பிறை 1ல இந்த கலிமாவ அதிகமா ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் வழங்கிடுவானாக என்று அதிகமாக துஆ செய்து கொள்கின்றேன். ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.